பிரித்தானியாவில் இலங்கை பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வேர்ல்ஸ் கார்டிப் நகரில் இலங்கை பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளார். 32 வயதான நிரோதா நியூன்ஹெல்ல என்ற பெண் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் கைதான திசாரா வெரகலகே என்ற 37 வயதான இலங்கையர் தற்போது நியூபோர்ட் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆரம்பத்தில் இந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்திருந்த நிலையில் தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலை 7:50 மணியளவில் கார்டிப்பின் ரிவர்சைட் பகுதியில் 2 கார்களுக்கு இடையே பெண்ணொருவர் பலத்த காயங்களுடன் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மருத்துவ குழுவினர் நிரோதா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்தனர். அவரது உடலில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட பல காயங்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நிரோதா கார்டிப்பின் ரோமிலி வீதியில் வசித்து வந்தார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் உடலில் ஏற்பட்ட பலத்த வெட்டு காயங்களே அவரது மரணத்துக்கு காரணம் என உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பென்ட்வின் பகுதியைச் சேர்ந்த திசார வெரகலகேவை போலீசார் உடனடியாக கைது செய்திருந்தனர். நீதிமன்ற விசாரணையின் போது திசார வெரகலகே கொலை குற்றத்தையும் பொது இடத்தில் கூர்மையான ஆயுதத்தை வைத்திருந்த குற்றத்தையும் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் இந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவார் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொலை செய்த இலங்கையரை உடனடியாக நாடு கடத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.